வணக்கம். நாங்கள் அடாப்டிவ் கிரியேஷன்லேருந்து பேசுகிறோம். இங்கிலேருந்து எங்கள் டீம் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக மேக்ஸிமம் வர எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணுவோம்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் மூவி என்னன்னா 2.0. இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்லணும்னு விரும்புவேன். எப்பயுமே தலைவர் படத்தை எடுத்துக்காலும் எல்லா படத்துக்குமே மாஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துக்கு மாஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை. தப்பான டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. தமிழ்நாட்டில் மாஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த டிசப்பாயின்மெண்ட்டோடய படத்தில் போய் உட்கார்ந்தோம். படத்தில் போய் உட்காரும்போதே அந்த ஒரு டைட்டில் கார்டு வரும். அதுலேயே சங்கர் சார் பிரிச்சுட்டாரு டோட்டலாக ஆடியன்ஸ். அதுலேயே ரெஸ்பான்ஸை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிட்டாரு. படத்தை பற்றி பார்த்தோம்னா சங்கர் சாரோட ஸ்க்ரீன் பிளே தான் ப்ளஸ்ஸு. சங்கர் சார் ஒரு சீனில் கூட லேக் வரல. அதுக்கடுத்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா விஎஃப்எக்ஸ் டீம் தான். விஎஃப்எக்ஸ் டீம் பண்ண மக்கள்னால தான் படம் இவ்வளவு நாள் லேட் ஆனிச்சு. ஒரு விஎஃப்எக்ஸ் டீம்கிட்ட இந்த படத்தை விஎஃப்எக்ஸ் பண்ண கொடுத்தாங்க. அந்த டீம் மக்கள் பண்ணதுனால சங்கர் சார் இதே மற்ற டைரக்டராக இருந்தால் இந்த படத்தை வேணாம், அந்த படம் போதும், நம்ம அடுத்த படத்தை பார்த்து போவோம்னு போயிருப்பாங்க. பட் சங்கர் சார் ஒரு குட்டி டீம்கிட்ட இந்த விஎஃப்எக்ஸை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து இவ்வளோ பெரிய வேலை வாங்கியிருக்காரு. ஒரு ரோட் சீன் ஒன்று படத்தில் வருங்க. அந்த சீனை பார்த்தாலே விஎஃப்எக்ஸுக்கு பக்கா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். சங்கர் சாருக்கு இவ்வளோ பெரிய வேலை வாங்கியிருக்காரு. அதுக்காகவே சங்கர் சாரை நம்ம பெருமையாக பேசணும். கண்டிப்பாக சங்கர் சார் இந்த படத்தை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு. இது இந்தியன் ப்ரைட் இல்லை இந்தியன் ப்ரைடுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு தமிழ் சினிமா ப்ரைட். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நம்ம ஒரு 1000 கோடி கொடுத்தா கூட ஒர்த்து தாங்க. அடுத்து நம்ம ரஜினி சாரை பற்றி பார்க்கலாம். ரஜினி சார் தான் படம் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. அக்ஷய்குமார் சார் படத்தில் வராரு. வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. மற்ற படம்னா ஃப்ளாஷ்பேக்கில் எப்பயுமே ஒரு மக்கள் பண்ணிடுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கூட மக்கள் பண்ணல. செமையான கான்செப்டுங்க. அதை அப்படியே யோசிச்சு கரெக்டாக லேகே இல்லாமல் கொண்டு போயிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஏமி ஜாக்சன் எடுத்துக்கிட்டோம்னா படத்தில் வராங்க ஒரு கொஞ்ச நேரம். பட் அந்த கொஞ்ச நேரம் கரெக்டான சுச்சுவேஷனில் வந்துட்டு போயிடுறாங்க. படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா எடிட்டிங்கில் எங்கேயுமே ஒரு கட்டுன்ற மாதிரியே தெரில. அப்படியே அற்புதமாக கொண்டு போயிருக்காரு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கேமராமேன் தான். ஈகிள் ஷாட்லாம் வச்சுருக்காங்க, அற்புதமாக வச்சுருக்காங்க. ஒரு ஷாட்டு கூட மூஞ்சியை சுழிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட 3D விஷுவலும் செமையாக இருந்துச்சு. அடுத்த ப்ளஸ் என்னென்னா மிகப்பெரிய ஜாம்பவான் ஆஸ்கர் அவார்டு நாயகன் ஏஆர் ரஹ்மான் சார் தான். எவ்வளோ அழகான மியூசிக்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காரு. பிஜிஎம் மரண மாசாக இருந்துச்சு. அடுத்த ப்ளஸ் என்னென்னா சங்கர் சாருக்கு தான் சொல்லணும். என்ன ப்ளஸ்னா படத்தில் பாட்டே இல்லை. அந்த பாட்டே இல்லாதனால தான் ஒரு ப்ளஸ். ஒரு இடத்துல பாட்டு போடுற மாதிரி வந்தாங்க. பட் ஆடியன்ஸ் எல்லாமே மூஞ்சி சுழிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல சங்கர் சார் பாட்டு வைக்கல. அதான் படத்தோட ப்ளஸ். சங்கர் சார் தெளிவாக கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டாரு. இதுதான் படம் ஃபுல்லாகவே ப்ளஸ். படத்துக்கு ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. எந்த இடத்துலையுமே ஒரு பிசுரே இருக்காது. தலைவர் மரணம் பண்ணிட்டாரு. தலைவர் அரசியல் போகாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடச்சிருக்கும். 600 கோடியெலாம் சர்வசாதாரணமாக இந்த படம் அடிச்சிடுவாங்கன்னு நம்புவோம். 3.1 கொண்டு வராங்க. அந்த 3.0 கேரக்டரும் செம்ம. அந்த 3.0 தான் படத்தோட சேஞ்சிங் சுச்சுவேஷனு. படத்தை ஓவரால் பார்த்தோம்னா நான் இந்த படத்துக்கு 5க்கு 4.9 கொடுக்கலாம். இந்த படத்தை பற்றி யாராவது சொல்லுவாங்க, அதாவது இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா எவனாவது கேவலமாக ரிவ்யூ பண்ணுவானுங்க, அவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிக்கிறேங்க. படம் பக்கா மாஸ். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். வர்த்து படம் 150 ரூபாய்க்கு போய் பாருங்கள். அடாப்டிவ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.